Hello friends. Institute of Forest Genetics and Tree Breeding கோயம்புத்தூர் லொக்கேஷனில் MTS LDC டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இதுக்கு எப்படி ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணலாம், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ifgtb.icfre.government.in அதாவது இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் மேலே பாருங்கள், ஆன்லைன் லிங்க் ஃபார் அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே சைன் அப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது முதல்ல நம்ம சைன் அப் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? லாஸ்ட் டேட் November 30 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக தரவாக படித்து பார்த்துட்டு கீழே அக்செப்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ சைன் அப் ஃபார்ம், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இனிஷியலோட என்டர் பண்ணுங்கள். சரிங்களா? மொபைல் நம்பர் அதை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன், அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி டன், ஓகே அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு சைன் இன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் அப்ளையிங் ஃபார், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. MTSஆ, LDCஆ, டெக்னீஷியனா? ஸோ MTSக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். LDC அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆல்சோ டெலிகிராம் சேனலில் பின் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி நீங்களும் படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் தான் இருக்கும். சரிங்களா? சரிங்க பாருங்கள், MTSக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், LDCக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப்பில் +2 முடிச்சு 60% இருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் BSc முடிச்சிருக்கணும் அந்த ரெலவெண்ட் டிசிப்ளினில். சரிங்களா? ஸோ இப்போ நான் MTSக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் MTS செலக்ட் பண்ணிட்டேன். MTSக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் ஆல்ரெடி வந்திருக்கும். அடுத்து இந்த ஃபாதர் நேமு, மதர் நேமு இதை என்டர் பண்ணுங்கள். ஜெண்டரில் மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி இந்தியன், அது டிஃபால்ட்டாக இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து உங்கள் டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, வில்லேஜ் நேமு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, பின்கோடு இதை என்டர் பண்ணிட்டு கரஸ்பாண்டன்ஸ், பர்மனண்ட் அட்ரஸ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே கேட்டகிரி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் MTS போஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் எந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் அந்த குறிப்பிட்ட கேட்டகிரி மட்டும்தான் இதில் காமிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MTSக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கேட்டகிரியில் UR, SC, ST இந்த 3 கேட்டகிரிக்கு மட்டும்தான் வேக்கண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த 3 கேட்டகிரி மட்டும்தான் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நீங்கள் எந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் SC STயாக இருக்கீங்க அப்படின்னா SC ST செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் OBCயாக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஜென்ரலில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். SC ST URல அப்ளை பண்ணிக்கலாம், SC STலையும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் OBCக்கு வேக்கண்ட் இல்லைங்களா? ஸோ நம்ம ஜென்ரலில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எந்த கேட்டகிரிக்கு வேக்கண்ட் இருக்கோ அந்த கேட்டகிரி லிஸ்ட்டு மட்டும்தான் இதில் வரும். ஸோ அந்த கேட்டகிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க எந்தெந்த கேட்டகிரிக்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து டிசேபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 18லேருந்து 27 கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 27, 30 இதுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் கேட்டகிரிக்கு இதில் வேக்கண்ட் இருந்து உங்கள் கேட்டகிரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா நோ ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க.
10th ஆர் ஈக்குவலண்ட், எக்ஸாம் பாஸ்டு, இதில் எஸ்எஸ்எல்சி, அடுத்து உங்கள் போர்ட் நேமு, அடுத்து சப்ஜெக்ட்டு, அடுத்து பர்சன்டேஜ், 10th ஓவரால் பர்சன்டேஜ், எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ரெசன்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அட்டானமஸ் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயாக இப்போ ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஸு, இல்லை ப்ரோ அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, இது எல்லாமே ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ எல்லாமே 500 KBக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவ்யூ, அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்கள் நேமு, ஜெண்டரு, அதாவது உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கன்ஃபர்மேஷன் ப்ரிவ்யூவில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா டிக்ளரேஷனில் ஐ அக்செப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 500 பே பண்ணணும். அதாவது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக இருக்கும். நான் ஆல்ரெடி அந்த ஷார்ட் நோட்டீஸில் கூட சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே இருக்கும். நான் ஒன்ஸ் அகெயின் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகிரி, எக்ஸாம் ஃபீஸ் ஒரு 250, ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 250, அதாவது 500 நீங்கள் பே பண்ணணும். இதுவே நீங்கள் ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் இல்லை, ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 250 பே பண்ணணும். டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் எல்டிசிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் வந்து டோட்டலாக 1000 பே பண்ணணும், ஃபீமேல்ஸ், எஸ்சி, எஸ்டி 500 நீங்கள் பே பண்ணணும். இதுவே டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சேம் ஃபீஸ் தான். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 1500, ஃபீமேல், எஸ்சி, எஸ்டிக்கு 750. டிசபிலிட்டிக்கு மட்டும் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, எஜுகேஷன் பார்த்துட்டோம். சார் இப்படி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே போன வீடியோவில் அப்படின்னா இதிலே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக எக்ஸாமினேஷனே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், எம்டிஎஸ்க்கான சப்ஜெக்ட் ஜென்ரல் இங்கிலீஷு, ரீசனிங்கு, ஆப்டி, ஜிகே. ஓகேங்களா, இந்த 4 டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அதாவது 100 மார்க்கு, 90 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன் இருக்கும். ஸோ 90 நிமிஷம் எக்ஸாமு, மொத்தம் உங்களுக்கு 100 மார்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க. தெரில அப்படின்னா விட்டுருங்க, தப்பாக மட்டும் ஆன்சர் பண்ணிடாதீங்க, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதே மாதிரி எல்டிசிக்கு பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக் நாலேஜ் ரிலேட்டடாக வரும். அடுத்து ஜென்ரல் ரீசனிங்கு, இந்த ஆப்டி, ஜிகே சேம் அதே சப்ஜெக்ட் தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஷின்ஸ் அதிகமாக வரும். சரிங்களா, இதில் ஒரு 25 கொஷின் வருது அப்படின்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 25 வரும். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள், 25 கொஷின்ஸு 50 மார்க்கு, அதாவது ஒரு டாப்பிக்கில் இருந்து 50 மார்க்கு கொஷின் வரும். பட்டு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 25 கொஷின்ஸ் தான், அதாவது ஒரு கொஷினுக்கு 2 மார்க். சரிங்களா, ஸோ மற்ற இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200, மேக்ஸிமம் வந்து 200 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். 100 கொஷின்ஸ், இது வந்து 60 நிமிஷம், 1 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சேம் அதே மாதிரி டெக்னீஷியன், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான சிலபஸ் காமிச்சிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. கீழே அதுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் இருக்கும். எம்டிஎஸ்ஸு, எல்டிசி இதுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது, தரவாக செக் பண்ணிக்கோங்க. இதை நான் டெலகிராம் சேனல்லையும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் சிலபஸை மட்டும் தனியாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இதில் எல்லாமே ஓகே தான், பட் வேக்கன்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கே ப்ரோ, எப்படி அப்ளை பண்ணுறது, காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், அதுவும் கோயம்புத்தூரில் அப்படின்றீங்க. ஸோ தமிழ்நாடு, வித்தின் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே வேக்கன்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். அதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லைங்களா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வேக்கண்ட்டை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.